குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. நமக்கு நடக்காத விஷயங்களெல்லாம் ஒரு ஃபெயிலியரு இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம வாழ்க்கையில் பெருசாக இழந்துட்டோம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? கிடையாதுங்க. அது நம்மளை ஏதோ ஒரு இடத்துல காப்பாற்றி இருக்கிறது. நடக்காதது லாஸ் கிடையாது, அது ஒரு ப்ரொடெக்ஷன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவசரம் கிடையாது, அலாரம் கிடையாது, எந்த எந்த ஒரு இல்லாமல் ரிலாக்ஸாக அமைதியாக இருக்கீங்க. இந்த அமைதிக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கு இல்லையா? நான் எதிர்பார்த்தது எதுவுமே ஏன் நடக்கலை? நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டேன், ஏன் இப்படி? நான் ஒரு அன்லக்கியா? அப்படி நிறைய பேர் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் தடையாகி போன பல விஷயங்கள் சம்டைம்ஸ் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுப்போம். ஆனால் பட் அது நடக்கலைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அது ஒரு ஃபெயிலியராக நினைக்கிறோம். பட் அது ஃபெயிலியராக ப்ரொடெக்ஷனாக இல்லை, நம்மளை அது செக்யூர் பண்ணுதான் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்றைக்கி ஒரு ஆங்கிளில் நம்ம இதை பார்க்கலாம். ஒரு பையன் இருந்தான், பல மாதமாக ஒரு பெரிய இன்டர்வியூக்கு அவனை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தான். அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ. அது கிடச்சதுன்னா அவன் லைஃபு ப்ராப்பராக செட்டில் ஆகிடும், அவனோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுற மூமெண்ட். ஸோ அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் அந்த இன்டர்வியூக்கு கிளம்புறான். பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டிராஃபிக் வந்தது. அவன் அந்த டைமுக்கு அந்த இன்டர்வியூ போக முடியல, இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டான். வீட்டுக்கு வரான், ரொம்ப அப்செட்டு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அழுகுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி பேசி அழுகுறான். அப்புறம் வெக்ஸ் ஆகி போய் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுறான், யாருக்கிட்டையும் பேசாமல் ரொம்ப சைலண்டாகி திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கான். ரூமுக்குள்ளே கதவை அடைச்சி உள்ளே உட்காந்துட்டே இருக்கான். இது என்னோடய லைஃபோட பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து ஒரு நியூஸ் வருது, அந்த கம்பெனி ஷட் டவுன் ஆயிடுச்சு. எம்ப்ளாயீஸுக்கு ஒரு ப்ராப்பராக சேலரியோட கிடைக்கல அப்படின்னு கேள்விப்படுறான். பயங்கர ஷாக் அவனுக்கு. அவன் மிஸ் பண்ணது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை. நீ ஒருவேளை இந்த கம்பெனியில் என்னுடைய ஃப்யூச்சரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை இருட்டாயிருக்குமேனு அவன் ஃபெயிலியர் ஆகிக்கணும். ஸோ நடக்காதது சில நேரங்களில் நம்ம ஃப்யூச்சரை காப்பாற்றுது. நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? அந்த ரிமூவ் ஆகிற விஷயங்கள் நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு வேளை பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அதுதான் நமக்கு எப்படி சொல்கிறது, நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன். ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கோங்களேன். ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த பையனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறா. அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிறோம், வாழ்க்கையில் இதுக்கு என்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கி நான் இவன் கூட தான் இருக்கணும், என்னுடைய ஃப்யூச்சரே அவன்கிட்ட தான் வாழணும்னு சொல்லி பயங்கர கனவு கண்டு தெரியலையா ஒரு ட்ரீமான ஒரு லைஃப் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கான். வீட்டில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஒவ்வொரு நாள் அந்த ரிலேஷன்ஷிப் திடீர்னு பிரேக் ஆகுது. காரணமே கிடையாது, நோ எக்ஸ்ப்ளனேஷன், எதுவுமே கிடையாது. பட் அவன் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. இவனுக்காக நான் எப்படி வாழ்ந்தேன், இவனுக்காக என்னுடைய லைஃப்பில் எத்தனை விஷயங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், இந்த ரிலேஷன்ஷிப் நான் ஒர்த் இல்லாமல் போயிட்டான், என்ன தப்புனேன், ஏன் இவன் என்னை விட்டுட்டு போனான் அப்படின்னு அந்த பொண்ணு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ரூம்குள்ளேயே உட்காந்து அழுகுது. பட் பல மாதம் கழித்து ஒரு விஷயம் கேள்விப்படுறா. மற்றவங்ககிட்டையும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு, ரொம்ப டாக்ஸிக் பிஹேவியர் உள்ள ஒரு மனுஷன். அந்த நிமிஷம் தான் அவள் புரிஞ்சுக்கிட்டா, நான் லாஸ் பண்ணலை, நான் எஸ்கேப் ஆகிட்டேன். பிரேக் ஆனது என்னோடய ஹார்ட் இல்லை, பிரேக் ஆனது என்னோடய ஹார்ட் தான், பட் என்னோட சேவ் ஆனது என்னோடய ஃப்யூச்சர்னு. சில லாஸ் ஆக்சுவலி அது லாஸ் கிடையாது, அதை நம்ம லைஃபோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது. நம்ம இன்னொன்னோட எடுத்துக்கலாமே. ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஒரு ட்ரீம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாமை ட்ரை பண்ணுறான், பயங்கரமாக பண்ணுறான், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கான். ரிசல்ட் ஃபெயிலியர் ஆகிட்டான். அவனுடைய உலகமே முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? ஆனால் அடுத்த சில மாதங்களை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கான். இனிமேல் நான் என்ன பண்ணுறது, என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு அவங்க வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஒரு சாதாரண வேலைக்கு போப்பான், இந்த வேலைக்கு அவன் போகிறான். அந்த வேலைக்கு போகிறான். அந்த ஃபீல்டு சின்ன ஃபீல்டு தான். அந்த ஃபீல்டில் போய் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாகி பெரிய ஆளாகி அதே ஃபீல்டில் அவன் ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்குது, அவனுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்குது. அப்போ அவன் யோசிக்கிறான், ஒரு வேளை நான் அந்த எக்ஸாம் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமான்ட்டு. ஃபெயிலியர்ஸ் என்ன சொல்கிறது, எப்போவுமே நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு ஒரு ரீடைரக்ஷன் ஆகி நம்ம வாழ்க்கையை முழுக வைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? நீங்கள் இந்த வாரத்தில் என்னென்ன எழுந்தீங்க, என்னென்ன பிளான் போட்டு எதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி சேட் ஆகிட்ருக்கீங்களா? அது உங்களை எதுவுமே என்ன யோசிக்கிறீங்கன்னா, அது உங்களை எது அவாய்ட்லாம் பண்ண வச்சுது, என் கைக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சு அப்படி யோசிக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் சில டோர்ஸ் க்ளோஸ் ஆகும், சில பீப்புள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, சில குட் விஷயம் மிஸ் ஆகிட்டு போயிருக்கு இல்லையா?
பட் அதெல்லாம் எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காததுக்காக வருத்தப்படாதீங்க. மேபி அது உங்களை காப்பாற்றிருக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் வந்து நினச்சி பாருங்களேன், அந்த ஒரு வேளை அந்த ஜாப் கிடைக்கல, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கல, இல்லை அந்த வாய்ப்பு வந்து நம்மளை விட்டு கையை விட்டு போயிருக்கலாம். பட் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பிக்கெஸ்ட் லாஸ் மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா? ஆனால் இன்னைக்கு அதே விஷயத்தை நினச்சி பார்க்கும்பொழுது இன்னைக்கு நல்லது தான் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணுது தானே? இதுதான் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? வாழ்க்கை வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்காது. ஆனால் நமக்கு தேவையில்லாததுங்களா நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கை நம்ம விட்டு எடுத்துரும். சரிங்களா? அதுதான் இந்த யூனிவர்ஸோட ஒரு ஸ்பெஷல். நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல நம்ம ஃப்யூச்சருக்காக நம்ம சைலண்டாக நம்ம கிட்ட அந்த ஃப்யூச்சருக்காக அதை வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு டோர் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகும், நம்ம நினைக்கிறோம் அது பனிஷ்மெண்ட்டாக நினைக்கிறோம். கிடையாது, அது நமக்கான ஒரு வே கிடையாதுன்னு சொல்கிற ஒரு சிக்னல் தான். நம்ம லைஃப்பில் நம்ம கையில் இல்லாத விஷயங்களுக்காக நம்மளை தண்டிக்கக்கூடாது. எல்லா டிலேயுமே டினை கிடையாது, எல்லா லாஸும் ஃபெயிலியரும் கிடையாது. சில நேரங்களில் சில லைஃப்பில் சம்டைம்ஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்முடைய லைஃபோட டைரக்ஷனாக மாறும். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல க்ரௌடாக நிற்கிறீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன? இந்த லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ ஒரு அழகான பிஸ்னஸை சூப்பராக நடத்தி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் என்றைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த இழந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உறுதியும் அந்த தைரியமும் தான் இன்னைக்கு உங்களை இந்த பாதைக்குள்ளே கொண்டு போயிருக்கு. அதனால் இனிமேல் நடக்காதது கவலைப்படாதீங்க. அது எதுல இருந்து உங்களை காப்பாத்துச்சுன்றதை மட்டும் யோசிக்க கற்றுக்கோங்க. நடக்காதது உங்களை ஒரு நாளும் தடுக்காது. அது வந்து உங்களை தவறான பாதையிலேருந்து மாற்றி கரெக்டான வழிக்கு கொண்டு போகுது. நீங்கள் எழுந்தது வந்து உங்களுக்கு தேவையில்லாததுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. தேவையான இருக்கிற விஷயங்களை ஒரு நாளும் இந்த யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட இருந்து எடுக்காது. நீங்கள் இப்போ இருக்கிற இடம் சரியான இடம் இல்லையா? இதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னவோ யோசிச்சுருப்பீங்க, ஏதோ அதெல்லாம் நடக்காமல் போயிருக்கோம். பரவாயில்ல, நடக்காததெல்லாம் தோல்வி கிடையாது. சில நேரங்களில் அதை நம்மளை காப்பாற்ற வந்த ஒரு 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 விஷயம்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் இழந்தது இத்தனை நாள் என்னென்னலாம் வந்து போச்சு அதெல்லாம் லாஸ் நினைக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, பட் அது நடந்திருக்கு. லைஃப் வந்து நமக்கு எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் தரும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்க்கு அந்த பவர் இருக்குது. இதுதான் அது நம்ம அந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம அது எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். நீங்கள் இன்னைக்கு உங்கள் கையில் இல்லையா, நாளைக்கு உங்களுக்கு அது கிடைக்கலாம். நடக்காத விஷயங்களை அது நடக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அது எங்களை காப்பாற்றிருக்குன்னு நினச்சிக்கோங்க. லைஃப்பில் இழந்ததை பற்றியெல்லாம் திரும்ப 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 ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டே இருக்காதீங்க. முடிஞ்சு போனது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இழந்தது உண்மையாகவே உங்களுக்கு லாஸ் தானான்றதை யோசிச்சு பாருங்க. லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிக்கிறது. லைஃப் உங்களை காப்பாற்றிருக்கான்றதை கற்றுக்கோங்க. இன்னைக்கு சண்டே சந்தோஷமாக கடந்து போன விஷயங்களை விட்டுட்டு அதில் நடந்த பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்து பாருங்கள். பிட்டர்னஸை தூக்கி போடுங்க. இன்னைக்கு இதை இழந்ததால தானே இன்னைக்கு இந்த வாழ்க்கையில் நிற்கிறோம். நல்ல ஒரு அழகான மனைவி கிடைச்சிருக்கா. மேபி இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகலாம், இந்த மனைவியோ இந்த கணவரோ கிடைச்சிருக்க மாட்டீங்க. இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு இப்படி இருக்குது, நான் இன்னைக்கு இது பண்ணனா இது காரணம் அதை இழந்த விஷயம் தான். இன்னும் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன வேணாலும் இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் என்ன இழந்தீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எந்த ஒரு பெரிய லாஸுமே வந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அந்த பெரிய லாஸ் உங்கள் வாழ்க்கையோட ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த ஒரு லாஸ் உங்கள் வாழ்க்கையவே வந்து சேஞ்ச் பண்ணலாம். இனிமேல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தவற விட்டதை உங்களை காப்பாற்றிருக்கா இல்லை உங்களோட லைஃபோட பிளெஸ்ஸிங்காக இருக்கா? யோசிங்க. இழந்ததெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும். கடவுளை வேண்டிக்கணும். சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி சண்டே என்ன பண்ணணும், எல்லாரும் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற நாள். ஸோ என்ஜாய் பண்ணி சூப்பராக ஜாலியாக இருங்க. ஓகே, டேக் கேர். பாய்.